உச்சநீதிமன்றத்திற்கு சவால் விடுக்கக்கூடிய வகையில் குடியரசுத் தலைவரினுடைய அந்த கேள்வி இருப்பதாகவும் ஏற்கனவே தீர்த்து வைக்கப்பட்ட ஒரு விவகாரத்தை மீண்டும் எதற்காக எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் பல்வேறு விஷயங்களை கேட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இதுபோன்ற நடைமுறை என்பது ஒரு மாநில சுயாட்சியினுடைய கேள்வியை எழுப்பக்கூடியதாக இருக்கிறது என்றும் கேள்வி சொல்லியிருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக பாஜகவினுடைய மூத்த தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். குடியரசுத் தலைவர் பற்றி முதலமைச்சர் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக ஏன் மீண்டும் தீர்த்து வைக்கப்பட்டக்கூடிய ஒரு விஷயத்தை எடுக்கணும், பாஜக ஆளால ஒரு மாநிலங்கள்ல இது போன்ற நடைமுறை இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருக்கிறார். முதலமைச்சரினுடைய இந்த கேள்வியை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, நாம ஒரு நாட்டுல நம்ம பணியாற்றும் பொழுது அரசியல் அமைப்புல அந்தந்த பதவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுக்கணும். உங்களுக்கு விருப்பம் உள்ளதோ விருப்பம் இல்லாததோ கருத்துக்கள் வரலாம். ஆனா அதே நேரத்துல நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மத்திய அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான். ஏன் அந்த மரியாதையை மத்திய அரசுக்கு நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? மோடி அவர்களும் மத்திய அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாம், அவர்களால் நியமிக்கப்பட்டவர்களும் ஆளுநர்கள். ஆக நீங்க எல்லாத்தையும் நான் கேள்வி கேட்கலாம், நான் எல்லாருக்கும் ஐ எம் அபவ் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் நினைப்பது தவறு என்னை பொறுத்தவரையில. அதே நேரத்துல இன்னைக்கு அந்தந்த கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ்க்கு அந்தந்த கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ் இருக்கு, அதையும் நம்ம ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் ஆளுநர்னா எதிர்கட்சியா இருக்கும் பொழுது எப்ப பார்த்தாலும் அவங்க மனுவை கொண்டுட்டு ஆளுநரை போய் பார்ப்பாங்க. அதே மாதிரி நீதிமன்றத்தை பொறுத்த மட்டில நீதிமன்றத்தை பற்றி கருத்து சொல்ல நான் பெரிய வெளியில, ஆனா இதே திராவிட முன்னேற்ற கழகம் நீதிமன்றம் சொன்ன நீட்டை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீதிமன்றம் சொன்ன நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்று சொல்வார்கள். ஆக இவர்கள் முற்றிலுமாக ஒரு அரசியல்வாதியாக செயல்படுகிறார்களே தவிர ஆட்சியில் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பவர்களாக இவர்கள் செயலாற்றவில்லை என்பதுதான் எனது கருத்து. இப்போ இந்த விவகாரத்துல குடியரசுத் தலைவரினுடைய அந்த கேள்விகள் அதை எழுப்பியிருக்கக்கூடிய விதம் அப்படிங்கறதே யாருமே குடியரசுத் தலைவரோட பெரியவள் நான் இல்ல, உச்ச நீதிமன்றத்தோடையும் உயர்ந்தவள் நான் இல்ல. ஒருவேளை முதல்வர் எல்லாரை விட அவர் உயர்ந்தவர்னு நினைத்து கொண்டிருந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. இதை எப்படி அணுகிருக்க வேண்டும்னு பார்க்கிறீங்க சிஎம்? இல்ல, நான் அதுல கருத்து சொல்ல விரும்பல. ஏன்னா குடியரசுத் தலைவர் உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர், அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. அதில் அவரின் அலுவலகம் அவர் நினைத்தால் அவர் என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம், அதுக்கு கருத்து சொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். இந்த தன்னுடைய அந்த கண்டனத்துல முதலமைச்சர் மத்திய அரசு ஆளுநர்கள் மூலமாக அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுதுன்னு குறிப்பிட்டிருக்கிறார். நீங்களும் இது தவறானதுங்க. அப்படி பார்த்தா நான் ஆளுநராக இருந்த இடத்துல முதலமைச்சர் ஆளுநரை சாதாரண விஷயங்களுக்கு கூட அவர் அழைப்பது இல்லை. அதனால முதலமைச்சர்கள் ஆளுநர்கள் எப்படி நடத்திக் கொள்கிறார்கள் என்பதை நம்ம கண்காணிக்க வேண்டும். நான் எல்லா ஆளுநர் இந்த ஆளுநர் அதனால கருத்து சொல்ல நான் விரும்பல. ஏன்னா அந்தந்த ஆளுநருக்கு ஒரு கொள்கை இருக்கும், அந்தந்த மாநிலத்திற்கு என்று அவர்களுக்கு இல்ல நடைமுறை மேற்றுமை நட்புறவு வேற வேற மாதிரி இருக்கும். ஆனா முதலமைச்சர்களும் சில நேரங்கள், உதாரணத்திற்கு நான் சொல்றேன், அரசியலமைப்பு சட்டம் 167 என்ன சொல்கிறது என்றால், எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ எப்பொழுதெல்லாம் வேண்டுமோ அப்பொழுது முதலமைச்சர் ஆளுநரை சந்தித்து அந்த மாநிலத்தை பற்றி விவாதங்களை நடத்த வேண்டும் என்று 167வது சரத்து சொல்கிறது. ஆனா முதலமைச்சர்கள் ஆளுநரை சந்திப்பதே ஏதோ அவங்களுக்கு கௌரவ குறைவுன்னு நினைக்கிறாங்க. அவர்கள் டீ பார்ட்டிக்கு கூப்பிட்டா அவங்க வர மறுக்கிறாங்க. இதே முதலமைச்சர் பிரதமர் வரும்பொழுது அவரை வரவேற்று நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தமிழகத்தை பற்றிய நிகழ்வுகள் பரிமாறி இருக்கலாம். ஏன் பரிமாற மறுக்கிறாரு? அப்ப நான் எதையுமே மதிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு நான் கேட்கிறேன். முதலமைச்சர் டீ பார்ட்டிக்கு கூப்பிட்டா சரி, இது அரசியலை தாண்டினது, அதனால நம்ம அந்த விருந்தில் கலந்து கொண்டு ஆளுநர் அவர்களே தமிழ்நாட்டில் இது நடக்குது, உங்களோட இந்த நடவடிக்கை இப்படி பேசலாம். அதே மாதிரி பிரதமர் இங்கே வரும்பொழுது பிரதமரை வரவேற்று விட்டு பிரதமருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவ்வளவு இருக்குன்னு பேசலாம். ஆக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன். ஆனா நான் ஒரு வட்டத்துக்குள்ளே நான் அரசியல் செய்து கொண்டே இருப்பேன்னா அது எப்படின்னு நான் கேட்கிறேன். நன்றி திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. கால நிர்ணயத்தை ஏன் குடியரசுத் தலைவர் எதிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு கேள்விகளையும் கண்டனங்களையும் முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் நாம் பார்த்தோம். தொடர்ந்து பேச